ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவு டு டூ சேனல். இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் பஞ்சாபி தாபாவில் போய் ஒரு நான் கூட ஒரு கறி ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும் போல் இருக்கா. ஆனால் வெளியில் போய் சாப்பிட கொஞ்சம் பயம் இல்லை, கவலைப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு பஞ்சாபி ஸ்டைல், தாபா ஸ்டைல் ஒரு டிஷ்ஷு சொல்கிறேன். நீங்கள் வீட்டிலே பண்ணி நான் பண்ணி ரொட்டி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பன்னீர் பெப்பர் மசாலா. நம்ம இன்றைக்கி என்னென்ன எடுத்துக்கிறோன்னா, முதல்ல பேஸ் பண்ணிக்கலாம். கறிக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 2 பெரிய தக்காளியும் அரிஞ்சு போட்டுக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 2-3 பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு அதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டும். நல்லா வேகணும். வெங்காயம், தக்காளி, மிளகு, பூண்டு, இஞ்சி எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை ஆற விட்டுடுங்க. மீன்வைல் கொஞ்சம் நீங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி அதெல்லாம் அதுக்கான தேவையானது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது பாருங்கள், நல்லா வேக ஆரம்பிச்சு நல்லா வெந்துடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த கறியோட டெக்ஸ்சர் வந்து நல்லா கிடைக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆற விட்டு அரைக்கணும். நீங்கள் பாருங்கள் வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம தேவையான முந்திரி பருப்பு அரைக்கிறது, அந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுக்கிறது, அதெல்லாம் பண்ணலாம். அப்புறம் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் தாளிச்சிக்கலாம். அப்புறம் நறுக்கி வச்சுருக்குன்னு பெரிய வெங்காயம் ஒரு கப் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய வெங்காயத்தை அது அரிஞ்சது இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு வதக்கலாம். ஆனால் அது வந்து ரொம்ப பிங்கிஷாக அந்த மாதிரி வரணும்னு இல்லை, ஒரு நிமிஷம் நீங்கள் வதக்குனாலே போதும். இப்போது இந்த அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க. டெக்ஸ்சர் நல்லா வரணும். அதோட இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்குங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம இப்போது எடுத்து வச்சுருக்கிற ஒரு தூளாக இதில் சேர்த்துக்கலாம். முதல்ல மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் நிறையா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாம் சேர்த்த உடனே நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் அதுக்குள்ளார நம்ம வேக வச்சிருக்கிற தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் அதை வந்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிடலாம். நல்லா மையாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு இது ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 3.5 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். ரொம்ப வதக்க வேண்டாம். மிளகாய் தூளெல்லாம் வந்து வேறு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 2 to 3 நிமிஷம், மேக்ஸிமம் 3 நிமிஷம், அவ்வளோ கூட வதக்க வேண்டாம். வதக்கிட்டு நீங்கள் இதை சேர்த்துலாம். அரைச்சி வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்துடலாம். நாம் நல்லா வதக்கிட்டுருக்கோம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். மிளகாய் தூள் வந்து வேறு மாதிரி வாசனை வரும், கரிஞ்சிடுற மாதிரி ஆகிடும். அதனால் இது வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நமக்கு இன்னும் அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா வர்றதுக்கு ஒரு 100 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்சர் வந்து சரியாக வந்துடும். இப்போ நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துக்கலாம். சரிங்க, நல்லாயிருக்கும். இப்போ தான் வந்து நல்ல க்ரீமியாக இருக்கும் கறி. இதுதான் நம்மளோட பேஸ். நம்ம நார்த் இந்தியன் டிஷ் எது பண்ணுறதா இருந்தாலும் தாபா ஸ்டைலில் இது வந்து பேஸ். கொஞ்சம் இப்போ பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு பட்டர் சேர்த்த வாட்டி நம்ம கசூரி மேத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா தூள் பண்ணி போட்டுக்கலாம். கையில் நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கனாலே தூள் ஆகிடும். அப்புறம் அதை அப்படியே தூவி விட்டுக்கலாம். இப்போது சூப்பரான ஒரு கறிக்கு பேஸ் ரெடி. இது நம்ம எக்ஸஸாக பண்ணோம்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு பன்னீர் வேணுன்னா பன்னீர்,
மஷ்ரூம் வேணுன்னா மஷ்ரூம், இல்லை எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு வெஜிடபிள் கடாய் பண்ணுறதுன்னா அதை போட்டுக்கலாம். நமக்கு எது சேர்த்துக்கணும்னு நினைக்கிறோமோ போட்டுக்கலாம். நான் இங்கே பன்னீர் போடுறேன் பாருங்கள். பன்னீரை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா தண்ணியில் போடலைன்னா கொஞ்சம் நம்ம இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே பன்னீர் வந்து கொஞ்சம் புளிச்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா ஃப்ரீசர்லேருந்து எடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ வந்து இதை சேர்த்துருங்க, இந்த பேஸோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம ஒரு 1 டீஸ்பூன் வந்து பெப்பரை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா காரமாக வேணும்னா இன்னும் கூட ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இப்போ மறுபடியும் மிச்சம் இருக்கிற கொஞ்சம் பட்டரை நீங்கள் போட்டுட்டு கொத்தமல்லி ஒரு 2 பச்சை மிளகாயெல்லாம் தூவி விட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக உங்கள் தாபா ஸ்டைல் பன்னீர் பெப்பர் மசாலா ரெடி. உங்களுக்கு ஒரு வாரம் நான் டிப்ஸ் சொல்லுவேன் இல்லையா. இந்த வாரத்தை டிப்ஸ் என்ன தெரியுமா? நம்ம வெங்காயத்தை வெட்டி கடாயில் வதக்கும்போது நம்ம முதல்ல எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்குவோம் இல்லையா. அந்த மாதிரி செய்யாமல் முதல்ல வெங்காயத்தை மட்டும் போட்டு வதக்கிட்டு 1 நிமிஷம் அதோட ஈரம் கொஞ்சம் போனோன்னே மறுபடியும் எண்ணெய் போட்டு வதக்குனிங்கன்னா எண்ணெயும் குறைவாக போதும், வெங்காயமும் நல்லா சீக்கிரமாக பொன்னிறமாக ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதை பார்த்தோன்னே 2 சப்பாத்தி பண்ணி சாப்பிடணும் போல் இருக்கும். நல்ல டேஸ்டியாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.